ஒவ்வொரு சிலைக்கும் பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. அதை செய்கிற செயலுக்கு பின்னால் அரசியல் இருக்கிறது. இவ்வளவு பெரிய இந்தியர்களை கொன்று குவித்த ஒரு வீரனின் சிலை இது என்று சொல்லுகிற பொழுது இந்த அயோக்கியனின் சிலையை அகற்றிய தீர்வோம் என்று சென்னை மாநகரில் மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்தின் தளபதிகளில் ஒருவராக களத்திலே நின்றவர் சிங்காரவேலர் நம்முடைய சிங்காரவேலர் அவர்கள். சிங்காரவேலரினுடைய கனவை அதற்கு பிறகு 100 ஆண்டு, அந்த போராட்டம் நடந்து 100 ஆண்டாகிறது. 1920களில் நடந்த போராட்டம். 100 ஆண்டுகளுக்கு பிறகு சிங்கார சென்னையை சிங்காரவேலரின் சென்னையாக மாற்றுவோம் என்ற வார்த்தைக்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கிறது என்றால், ஒடுக்குமுறையின் அடையாளமாக எந்த சிலை இருந்தாலும், எந்த ஆட்சி இருந்தாலும், எந்த அதிகாரத்தின் அடையாளம் இருந்தாலும் அதை அகற்றுகிற போராட்டத்தில் சமரசமில்லாமல் மக்கள் நிற்பார்கள் என்பதின் அடையாளம் தான் சிங்கார சென்னையை சிங்காரவேலரின் சென்னையாக மாற்றுவோம் என்ற வார்த்தையின் அடையாளம்.